الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله. اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك المن كله ولك الفضل كله وإليك المشتكى وأنت المستعان. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم يا سريع الأصوات، اللهم يا كافي المهمات، اللهم يا دافع البليات، اللهم يا حل المشكلات، اللهم يا قاضي الحاجات، اللهم يا مجيب الدعوات، اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم يا لطيفا بخلقي، اللهم يا عليما بخلقي، اللهم يا خبيرا بخلقي، الطف بنا يا لطيف يا عليم يا خبير. اللهم يا سامع الدعاء، اللهم يا دائم البقاء، اللهم يا واسع العطاء، اللهم يا باسط الرزق، اللهم يا فارج الغم، اللهم يا كاشف الغم، اللهم يا مجيب دعوة الداعي المضطر، يا رحمن الدنيا ورحيمهما وارحمنا رحمة تغنينا بها عمن سواك. لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. அல்லாஹ்வே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக, எங்கள் மீதமான வாழ்வை உனக்கு பிடித்தமாக நாங்கள் வாழ்வதற்கு உபகாரம் செய்வாயாக, எங்கள் ஒன்று கூடுதலை கபூல் செய்வாயாக, நாங்கள் ஓதிய மௌலூத் ஷரீஃபை கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வே, இதன் பரக்கத்தால் எல்லா நலவுகளையும் முடிவு செய்வாயாக, எல்லா தீமைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. இங்கே வந்திருக்கின்ற எல்லோரையும் கபூல் செய்வாயாக, வர முடியாதவர்களையும் கபூல் செய்வாயாக, வர தேவையில்லை நினைத்தவர்களையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வே, நிர்பந்தமாக வேறு சில காரணங்களால் வர முடியவில்லையே, அவர்களையும் கபூல் செய்வாயாக. எங்கள் உறவினர்களாக, நண்பர்களாக, சொந்த பந்தங்களாக எங்கெல்லாம் உலகத்தின் பகுதிகளில் இருப்பார்களோ அவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. அல்லாகவே, நாங்கள் கேட்பதற்கு தகுதியில்லாதவர்கள், நீ மட்டும்தான் கேட்கப்படுவதற்கான தகுதி உள்ளவர். உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகின்றோம் அல்லாஹ், உன்னிடத்தில் மட்டுமே கையேந்துகிறோம் அல்லாஹ். புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே. எண்ணங்களை அறிகின்ற ஆற்றல் உனக்கு மட்டுமே, சிந்தனைகளை தெரிகின்ற ஆற்றல் உனக்கு மட்டுமே, உணர்வுகள் உந்தல்களை எல்லாம் அறிகின்ற ஆற்றல் மிக்க அல்லாஹ்வே, நாங்கள் கேட்பதை கொடு அல்லாஹ், கேட்க தெரிந்ததை கொடு அல்லாஹ், கேட்க தெரியாததை கொடு அல்லாஹ், கேட்க மறந்ததை கொடு அல்லாஹ், கேட்க நினைத்ததை கொடு அல்லாஹ், கேட்க வேண்டியதை கொடு அல்லாஹ். எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன எல்லா நலவுகளையும் கூட அல்லாஹ் அவர்கள் பாதுகாப்பு தேடி எல்லா தீமைகளை விட்டும் பாதுகாத்து விட்டார். பார்ப்பதிலே, சிந்திப்பதிலே, உணர்வதிலே, எழுதுவதிலே, படிப்பதிலே, கொடுப்பதிலே, நடப்பதிலே, நடை உடை பாவனைகளிலே, அசைவுகளிலே ஏற்படுகின்ற எல்லா பாவங்களை விட்டு பாதுகாத்து விடலாம். எங்களை பாழ்படுத்தப்படுவதற்காகவே எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த ஆண்ட்ராய்டு போன்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடலாம். அதன் நலவுகளை கொண்டு சிறப்பாக்கித்தாலாம், அதன் தீமைகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடலாம். உன்னை பார்க்க வேண்டும் அல்லாஹ், உன் திருவீட்டை கண்கொண்டு காண வேண்டும் அல்லாஹ், காபாவை கண்ட கண்களை கொண்டு உன்னை காணுகின்ற பாக்கியம் கொடு அல்லாஹ்.
எங்கள் கண்களை பாதுகாத்து வாழச் செய்யலாம். கனவிலும் நினைவிலும் எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் ஓதுகின்ற அதிகமான ஸலவாத்தின் பயனாக பார்க்கின்ற பாக்கியம் கூட அல்லாஹ், கண்டுகளிக்கின்ற பாக்கியம் கூட அல்லாஹ். மங்கா புகழ் மிக்க மதீனா நாங்கள் செல்ல வேண்டும் அல்லாஹ். கண்ணியமும் புண்ணியமும் பூத்து குலுங்குகின்ற ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் எங்கள் திருநபியின் சன்னிதானத்திலே அடக்கமாக அமைதியாக ஒழுக்கமாக நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ். ஏழைகள் பிரதேசிகள் பாவிகளின் சலாமிற்கு பதில் கிடைக்க வேண்டும் அல்லாஹ். அதை கொண்டு வாழ்விலே வளம் வேண்டும் அல்லாஹ், செழிப்பு வேண்டும் அல்லாஹ், சிறப்பு வேண்டும் அல்லாஹ். எங்கள் வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ். எங்களை எங்கள் பெற்றோர்கள் பாதுகாத்தார்கள் அல்லாஹ், எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் பாதுகாத்தார்கள் அல்லாஹ். அதன் காரணமாக நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம் அல்லாஹ். நாங்கள் உனக்கு மாறு செய்வதை வளமையாக கொண்டு விட்டோம் அல்லாஹ். எங்களை மன்னித்து விடலாம், எங்களை மன்னித்து விடலாம். குற்றங்களை தலைகுனிந்து ஒப்புக்கொள்ளுகிறோம் அல்லாஹ். மன்னித்து விடு ரப்புல் ஆலமீனே. மன்னிப்பதை விரும்புகின்றவனே, கஃபார் என்று பெயர் வைத்தவனே, கஃபூர் என்று பெயர் வைத்தவனே, காஃபிர் என்று பெயர் வைத்த ரப்புல் ஆலமீனே, எங்களை மன்னித்து விட அல்லாஹ், எங்களை மன்னித்து விட அல்லாஹ். எங்கள் மீது இரக்கப்படு அல்லாஹ், எங்கள் மீது கருணை காட்டு அல்லாஹ், எங்களோடு அன்பாக நடந்து கொள் அல்லாஹ். உன் கருணை போர்வை கொண்டு எங்களை போர்த்து விட அல்லாஹ். எங்களை கைவிட்டு விடாதே அல்லாஹ். எங்கள் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிக்காஹுடைய தேவை இருந்தால் அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு நிக்காஹ் உரிய காலங்களில் நடக்க வேண்டும் அல்லாஹ். நடந்த நிக்காஹிலே உள்ள கணவன் மனைவிகள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அல்லாஹ். தம்பத்தியமான வாழ்க்கைக்கு பின்பு குழந்தை பேர்களை கொண்டு சிறப்பாக்கி தர வேண்டும் அல்லாஹ். சாலிகான குழந்தைகளாக, அறிவான குழந்தைகளாக, கல்வியாளர்களாக, வள்ளல்களாக, வணிக செம்மல்களாக, புரவலர்களாக இந்த சமூகமும் சமுதாயமும் உழைவதற்கு காரணமானவர்களாக எங்கள் இளைய தலைமுறையை ஆக்கி தர வேண்டும் அல்லாஹ். எங்கள் மேலான பெற்றோர்களை கபூல் செய்ய வேண்டும் அல்லாஹ். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் பணிவிடை செய்கின்ற பாக்கியம் தர வேண்டும் அல்லாஹ். அவர்கள் மறைந்திருந்தால் மன்னரைகளை சுவனபதியாக ஆக்கி தர வேண்டும் அல்லாஹ். சுவனபதிகளில் அவர்களை வைத்திருந்தால் உயர் பதவிகளை நீ தர வேண்டும் அல்லாஹ். ஆலா இல்லீனிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களை வைக்க வேண்டும் அல்லாஹ். ரப்புல் ஆலமீனே, நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எங்களை ஒருபோதும் வேறு யாரிடத்திலும் கையேந்து வைத்து விடாதே, யாருக்கு முன்னாலும் தலைகுனிய வைத்து விடாதே, யாரும் எங்களை விசாரிக்கின்ற நிலையில் வாழ வைத்து விடாது, எங்களை சிறுமைப்படுத்தி விடாது. நீ பெருமைக்குரியவன், எங்களை கண்ணியமாக வாழவை அல்லாஹ். உனக்கு முன்னால் நாங்கள் சாதாரணமானவர்கள், மற்றவர்களுக்கு முன்னால் எங்களை கண்ணியமாக வாழவை அல்லாஹ். இந்த நாட்டுக்கும் இந்த பகுதிக்கும் நியாயமானவர்களை கொண்டு ஆட்சி செய்யவை அல்லாஹ். நியாயமான ஆட்சி செய்கின்றவர்கள் உறுதுணையாக அல்லாஹ். அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நேர்வழி கூட அல்லாஹ். மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, மக்தபுகளை, கான்காக்களை, கல்லூரிகளை, கல்வி நிலையங்களை, பள்ளிக்கூடங்களை, தர்மசாலைகளை, வியாபார இடங்களை, விவசாய இடங்களை, வீடு வாசல்களை, வழிபாட்டு தலங்களை, பிற சமூகத்தின் வழிபாட்டு தலங்களை, தேவாலயங்களை, அவர்கள் வழிபடுகின்ற அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை, மனைவி மக்களை, சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் பாதுகாத்து விடலாம். எங்களுக்கு உபகாரம் செய்யலாம். போர் நிறுத்தத்திற்கான வழி செய்து விடலாம். போஸ்னியாவிலே, பலஸ்தீனிலே, உக்ரைனிலே, இன்னும் எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ எல்லா போரையும் நிறுத்தி விடலாம். கஸாவிலே போர் நிறுத்தத்தை செய்யலாம். அந்த சுஹதாக்களை கபூல் செய்யலாம். அந்த ஷஹீதுகளுக்கு உபகாரம் செய்யலாம். அவர்களின் சுஹாதத்தை கொண்டு உலக மனித சமூகத்திற்கு நேர்வழி கொள்ளலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்தை முழு மக்லூக்குகளுக்கும் கூட அல்லாஹ். அமைதியான, சாந்தமான, சந்தோஷமான, மகிழ்வான, நிம்மதியான, சுத்தமான, சுகாதாரமான, பசுமை நிறைந்த வாழ்வை மனித சமூகத்துக்கு கொடுப்பாயாக. நோயுற்றவர்களுக்கு சுகம் தருவாயாக. மருத்துவமனைகள் இருப்பவர்கள் சுகமாக வீடு திரும்ப செய்வாயாக. அல்லாகவே குழந்தைகளை சுகமாக பெற்றெடுத்துக்குள் உபகாரம் செய்வாயாக. அல்லாகவே பெரும் காசு பணங்களை கொண்டு வைத்தியம் செய்யாமல் சுருக்கமான காசு பணங்களிலேயே வைத்தியங்களை செய்து கொள்ளலாம். கண்டறிய முடியாத நோய்களை விட்டு பாதுகாத்து விடலாம். ஆயுள்களில் அபிவிருத்தி செய்யலாம். உடல்களில் ஆபியத்தையும் சேகத்தையும் கூட அல்லாஹ். உள்ளங்களில் நிம்மதியும் அமைதியும் கூட அல்லாஹ். குடும்பங்களில் மகிழ்வையும் பாதுகாப்பையும் கூட அல்லாஹ்.
நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற அந்த நேரத்திலே கலிமா உடனே எங்கள் நாவுகளிலே கடைசி நேரத்தை ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா உடனே உன்னை சந்திக்க வருகிறோம் என்ற சந்தோஷத்துடனே யாருக்கும் சுமையாக இல்லாமல் யாருடைய சுமைகளையும் சுமக்காதனையே நாங்களே எங்களுக்கு சுமையாக ஆகாத நிலையில் எங்களுக்கு கடைசி நேரத்தை ஆக்கி கொடு அல்லாஹ். பல இடங்களிலிருந்து பலரும் துஆவுக்கு சொன்னார்கள் அல்லது சொல்லாமல் இருக்கிறார்கள். சொல்வது சொல்லாமலே நாங்கள் அவர்களுக்கு செய்வது கடமை என்ற அடிப்படையில் எல்லாருடைய எல்லா தேவைகளையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோமல்லா, கருணையாளனே, கிருபையாளனே, கண்ணியம் நிறைந்தவனே, நாங்கள் இதையெல்லாம் எண்ணத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து உன்னிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. கடனில்லாத வாழ்விலே எங்களை வாழச் செய்வாயாக. பரக்கத் நிறைந்த வாழ்விலே வாழச் செய்வாயாக. எல்லாவற்றிலும் பரக்கத் செய்வாயாக. எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயா. யா சய்யிதஸ் சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துகைர் மக்ஸதி யா சய்யதி யா ரசூலல்லாஹி خذ பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد يا أكرم الخلق مالي من ألوذ به سواك عند حلول للهادي الغمم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد ساداتي يا سندي ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج وصل يا ربي على النبي سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذريته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.